பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் ஏசாயா 45வது அதிகாரம் 4வது வசனம். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபீடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோவின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். அன்புக்குரியவர்களே, தர்மையான கால வேளையிலே அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தந்த நல்ல வசனத்திற்காய் நன்றி செலுத்துவோம். பாருங்கள், உங்களை பெயர் சொல்லி அழைத்து அறிந்த தேவன். தாயும் தகப்பனும் நமக்கு ஒரு பெயர் இட்டிருப்பார்கள். ஆனால் உலக தோற்றத்திற்கு முன்பதாக உங்களையும் என்னையும் முன்குறித்த அவருடைய அன்பு மேலானது. அவர் முன்குறித்து அழைத்தது மாத்திரமல்ல, அவர் நமக்கு ஒரு பெயரையும் கூட நமக்கு தந்திருக்கிறார். இன்றைக்கு நாம் நினைப்போம் பல நேரங்களில் இந்த பெயர் என்னுடைய பெற்றோர்களால் போடப்பட்டது இல்லை. ஆனால் நாம் தோன்றுவதற்கு முன்பதாக கர்த்தர் நம்முடைய ஓரோ காரியங்களையும் அவர் சகலவற்றையும் அறிகிற தேவனாய் காணப்பட்டார். அதனால் தான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, அவர் வெண்கல கதவுகளை உடைத்து. வெண்கல கதவு என்றால் நாம் சொல்லும் போது நம்முடைய வாழ்க்கையிலே மிக பெரிய தடையாய் நிற்கிற ஒரு என்ன சொல்றது, அது ஒரு இரும்பினுடைய ஒரு தகர்க்க முடியாத ஒரு அனுபவமாய் காணப்படலாம். இல்லை என்றால் இதை ஒரு நாளும் கடந்து போக முடியாத ஒரு சூழ்நிலையாய் காணப்படலாம். அது ஒரு தடையாய் காணப்படலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த விதமான தடைகளை மாற்றி ஒளிபீடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை உங்களுக்கு தந்து உங்களை மகிழ்விக்க போகிறார். காரணம் எது நிமித்தமாக? அவருடைய தாசனாகிய யாக்கோவின் நிமித்தம். ஆனால் அவர் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தம். நாம் அறியாதிருந்த போது நமக்கு நாமத்தை தரித்த தேவன் நமக்காக இன்றைக்கு சில நாம் அறியாதிருக்கிற, இல்லை என்றால் நம்மால் கடந்து போக முடியாத சில சூழ்நிலைகளை மாற்றி கடக்க வைத்து உங்களுக்கு தேவையான காரியத்தை அவர் செய்ய போகிறார். விசுவாசியுங்கள், நம்பிக்கையோடு இருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.